நிச்சயமாக இது ஏங்க ஒரு உயிருக்கு அதான் விலையா? தேவையில்லாம இது உண்மையிலேயே மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது. இதே இது எங்க காலத்துல நடந்த தூத்துக்குடியில எங்க சாத்தாங்குளத்துல நடந்தது பாத்தீங்கன்னா, அதை எவ்வளவு தூரம் எடுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அதை காட்டிலும் மோசமானது இது. எனவே அது மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. ஒரு உயிர் விலைமற்ற, அது வயசு 27 வயசே உரியவர். அதெல்லாம் நினைக்கும் போது பத்தற்றமாக இருக்கிறது. இதையும் வெளிக்கொண்டவர் எடப்பாடியார். இன்னைக்கு அதை முன்னெடுத்து நடத்துவர் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கழக தொண்டர்கள், எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் தான் இதை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்ந்து தான் இப்ப இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்பவுமே இப்படிதான் அமைதி. இப்ப மாநகராட்சியை பார்த்தீங்களா, நானும் இருக்கிறேன் காமிக்கிறதுக்காக மாநகராட்சியில ஒரு மனு கொடுக்குறாங்க. இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றணும்னு சொன்ன பிறகு இவங்களும் போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க நிறைவேற்றல. நாங்க போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், வரி விதிப்பை எதிர்த்தோம். இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சும்மா ஒரு மனுவை கொடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கிடுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த போராட்ட குணம், மக்களுடைய நலன் முக்கியம் அல்ல. இன்னைக்கு அதனுடைய தலைவர், மாநில தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தோழர் சண்முகம் அப்பப்ப வலைதளங்கள்ல பேசுறாரு, டிவியில விளம்பரம் சொல்றாரு. ரிசல்ட் என்ன? நல்லா எழுதுறாங்க, நல்லா பேசுறாரு. ரிசல்ட் பூஜ்ஜியமாவில் இருக்கு. அந்த 2-3 சீட்டுக்காக அதிக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யணும்? நீ இதை செய்யல, விவசாயிகளுக்கு கூலி இது கொடுக்கல, 100 நாள் 150 நாள் வேலை தரேன், நீங்க தரல, நீங்க 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு நிறைவேற்றல, முதலமைச்சரே 95% நிறைவேற்றிட்டுனாரு அப்படின்னு அவரே விமர்சனம் பண்றாரு. நேரம் வெளியே வந்திருக்கணும்ல, களத்தில் நின்று போராடி இருக்கணும்ல. இதே சம்பவம் நம்முடைய லீலாவதி படுகொலை, மதுரை மாநகராட்சியுடைய லீலாவதி படுகொலைல அன்னைக்கு கம்யூனிஸ்ட் திமுகவோட தான் இருந்து அன்னைக்கு தலைவர் கலைஞரா முதலமைச்சரா இருக்காரு. எங்களோடு இணைந்து நாங்க எதிர்கட்சி, நாங்க போராட்டம் பண்ணோம்னு அவங்களும் இணைந்து போராட்டம் பண்ணாங்க. களத்துக்கு வரணும்ல, தெருவில் முன்னே போராட்டம் பண்ணணும்ல. சும்மா சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனா அது எதிர்ப்பா? கிடையவே கிடையாது. இந்த மௌனத்துக்கெல்லாம், இந்த கூட்டணி மௌனத்துக்கெல்லாம், கூட்டணி தர்மம் என்ற மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை மக்கள் தான் எஜமானர்கள். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, தேர்தலை வாக்களிக்கக்கூடியவர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் தான் எஜமானர்கள். நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.